வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற லெசன் The Little Bully. 5th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 6. 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் லெசன் 6 The Little Bully. This story is about a little boy called Ravi who pricked and pinched other children. Read about this bully who enjoyed hurting others, but one day he met some creatures who gave him the lesson of his life. அதாவது ரவின்னு ஒரு பையன் இருக்கான். அவனோட வேலை எல்லாரையும் குத்துறதும் கில்றதும் தான் அவனோட வேலையாவே இருக்கு. அது அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் சில உயிரினங்களை சந்திச்சான். அவனுக்கான பாடத்தை அதுங்க சொல்லி கொடுத்தது, அவைகள் சொல்லி கொடுத்ததுன்னு சொல்றாங்க. There was a small boy called Ravi. He was in 5th standard. He was strong and he loved to tease all the boys and girls who went to school with him. What he loved to do the most was to pinch. He could make a big bruise appear in half a second. Another trick he played was pricking people with a pen. அதாவது ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் பேர் ரவி. அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த பாய் அவன் ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை டீஸ் பண்ண பிடிக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை டீஸ் பண்ண பிடிக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டுன்னு கிள்ளிடுவான், இல்லைன்னா ஒரு பின் வச்சு அவங்கள குத்திடுவான். அவன் டக்குன்னு half a secondல அவங்கள ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டு போயிடுவான். இதுதான் அவனோட வேலை. அவனோட பேர் ரவி. ரவி லைஃப்ல என்ன நடக்குது, அவன் இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வந்தானான்றது தான் இந்த லெசன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னோட சேர்ந்து வாசிக்க வாங்க. So you can guess how all the children hated him. They tried pitching him back, but that was no good because he could always pinch harder. They didn't like telling the teacher because that was telling tales. அதாவது இப்ப நம்மள யாராவது கிள்ளிட்டு குத்திக்கிட்டே இருந்தா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதே மாதிரி ரவியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவனை ரொம்ப பிடிக்காது. ரவியோட ஃப்ரெண்ட்ஸும் அவனை திருப்பி கிள்ளவோ குத்தவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு மேல இவன் ரொம்ப ஹார்டா கிள்ளிடுவான், இல்லைன்னா குத்திடுவான். அதனால அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ரவி. அது மட்டும் இல்ல, டீச்சர் கிட்ட போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா டெல்லிங் டேல்ஸ்னா தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். The praise telling tales means complaining about something. Complaining about something. So அதுவும் அவங்களால பண்ண முடியாது. சும்மா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம ரவி எப்பவுமே மாற போறதில்ல. அவன் இதை தான் ஒரு என்ஜாய்மெண்டா என்டர்டைன்மெண்டா பண்ணிட்டு இருந்தான். It so happened that the class went for a picnic to the seaside for a whole day. All the children were most excited. அதாவது கிளாஸோட எல்லா கிளாஸும் சேர்ந்து டூர் போறாங்க, பிக்னிக் போறாங்க. எங்கன்னா சீசைட் பீச் போறாங்க. பீச்சுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்காக பிக்னிக்கு கிளம்புறாங்க. On that day the sun shone bright and all the children were wild with excitement. They crowded into the train and sat down, but nobody wanted to sit next to Ravi because he was pinched. He always pinched. அதாவது அன்னைக்கு சன் பிக்னிக் போற அன்னைக்கு சன் ரொம்ப பிரைட்டா இருந்தது. அதனால பிக்னிக் போற ட்ரெயின்ல எல்லாரும் ரொம்ப ஆசையா எக்ஸைட்மெண்டா, அதாவது என்ன பண்றதுன்னே தெரியாது இல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. நம்ம டூருக்கெல்லாம் போனா பிக்னிக்லாம் போனா ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஓவர் ஜாய்டா கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த ட்ரெயின்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா நம்ம ரவி பக்கத்துல யாருமே உட்காரல. ஏன்னா ரீசன் நமக்கே தெரியும். அவன் நிறைய பிஞ்ச் பண்ணுவான். When they arrived at the seaside, out jumped all the children with a shout of joy. Down to the sands they raced hand in hand, but nobody took Ravi's hand. Nobody went near him. அதாவது அவங்க போற ட்ரெயின் அந்த சீ சைட்ல டிராப் ஆயிடுச்சு. அங்க டிராப் பண்ண உடனே எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. எப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி ஜாலியா சவுண்ட் கொடுத்துட்டே கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கினவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பீச்ல நம்ம கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு ஸ்பீடா ஓடுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் செயினா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கையை பிடிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ரேஸ் மாதிரி நின்று ஒரே டைம்ல ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல ரவியோட ஹேண்ட்ஸை யாருமே பிடிக்கல. ஏன்னா ரவி உங்களுக்கே தெரியும்
ரவியை வந்து விளையாட்டுக்கு சேர்த்தா அவன் வந்து கிள்ளிடுவான், இல்லைன்னா பின் எடுத்து குத்திடுவான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரவி கூட சேரல, அவனை கிட்டவும் சேர்க்கல. ரவி வாஸ் ஆங்கிரி. He went to a sandy corner near a rocky pole and sat down by himself. அதாவது அங்க ஒரு பூல் இருந்தது, என்னன்னா கொஞ்சமா தண்ணி தேங்கி இருந்தது. அந்த இடத்துல ரவிக்கு கோவம் வந்துருச்சு, யாரும் அவனை சேர்க்கவும் இல்லை, அவன் கையையும் யாரும் ஹோல்ட் பண்ணல, அவன் பக்கத்துலயே உட்காரலன்னு ரவிக்கு கோவம் வந்துருச்சு. அவன் என்ன பண்ணா, கொஞ்சமா தண்ணி தேங்கி இருந்தது, அதுல நிறைய கற்கள் இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய சாண்டி அந்த மணல் பகுதி இருந்ததுனால அவன் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டான். He took out his lunch and looked at it. அவன் லஞ்ச் பாக்ஸை வெளியே எடுத்து பார்த்தா, it was a good lunch. There were 2 hard-boiled eggs, 6 jam sandwiches, 3 pieces of bread and butter, a ginger cake, and a bar of chocolate. He would eat it all by himself. He would not offer anything to anyone. அவனோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பார்த்தா கொஞ்சமா ஒரு குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருந்தது, அங்க நிறைய கற்கள் இருந்தது, பாறை மாதிரி சின்ன சின்ன கற்கள் நிறைய இருந்தது, அங்க நிறைய மணல் பகுதி இருந்தது. அந்த மணல் பகுதியில ஒரு பாறைக்கு மேல எழுந்து உட்கார்ந்துட்டு அவனோட லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறான். லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எக் இருந்தது, ஜாம் சாண்ட்விச் இருந்தது, பட்டர் சாண்ட்விச் இருந்தது, அதுக்கப்புறம் சாக்லேட், ஜிஞ்சர் கேக்னு எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்க வீட்டுல அவங்க மம்மி. ஆனா அவன் யாருக்கும் ஷேர் பண்ண விரும்பல, அவனே மொத்தத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், எல்லாத்தையும் சாப்பிடவும் ஆரம்பிச்சான். Just as he was beginning on the eggs, he heard a hoarse voice near him. Hoarse voice. Good morning. I am so pleased to meet a boy like you. Ravi turned around and stared in fright. அதாவது அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னு ஒரு குரல் கேக்குது. அது என்ன மாதிரி இருந்ததுன்னா ஹோர்ஸ் வாய்ஸ்னா ரொம்ப கரகரன்னு இருக்கும்ல, அதை வந்து ஹோர்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது திரும்பி அந்த சத்தம் கேட்டது பக்கமா அவன் திரும்பி பார்க்கும்போது, நான் உன்னை மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டே ரவி கிட்ட வந்தது. அதை பார்த்த உடனே அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பயப்படவும் ஆரம்பிச்சிட்டான். Ravi saw a monster crab walking sideways out of the pole. His eyes were on the end of short stalk and he looked most queer. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய கிராப் நண்டு வந்து பேசிக்கிட்டே வருது. அது எப்படி வருது அப்படின்னா, அந்த போல் கொஞ்சமா தண்ணி தேங்கி இருந்ததுல, அந்த பூல்ல இருந்து அழகா மேல ஏறி வருது. எப்படி அதோட ஐசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நண்டு வந்து ஒரு மாதிரி பயங்கரமான வாய்ஸ்ல பேசிக்கிட்டே இந்த இலை தலைகள்லாம் இருக்கும்ல, ஸ்டாக்ஸ்னா இலை தலைகள்னா காஞ்ச இலை தலைகள்லாம் இருக்கும்ல, அதுல தெரியுது அதோட கண்ணு. மெதுவா அந்த குப்பைகள்ல இருந்து அந்த ஸ்டாக் இலை, காஞ்ச இலைகள், சருகுகள்லாம் இருக்கும்ல, அதுல இருந்து அது கண்ணு மட்டும் தெரியுது, அப்படியே வெளியே வருது. அதை பார்க்கவே ரொம்ப வினோதமா இருக்கு. குவேர் அப்படின்னா வினோதமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப அதிசயமான பொருள், வினோதமா இருக்கிறது, வழக்கத்துக்கு மாறா இருக்கிறது தான் வந்து குவேர். ஓகேவா? He held out his front claw to Ravi. Ravi put out his hand to shake the crab's claw. But அதாவது அது என்ன பண்ணுதுன்னா, அந்த க்ளோ இருக்கும்ல, க்ளோ ஷேக்கன் பண்ணது, நண்டோட கை இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல, அதை எடுத்து ரவி கிட்ட நீட்டுது ஷேக்கன் பண்ண. ரவி என்ன பண்றான், ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிறான். ஐயோ எனக்கு வேணாம், உன்னை பார்த்தா பயமா இருக்குன்னு தோணல. அந்த கிராப் வந்து இப்படி கை கொடுக்க கை கிட்ட வருது ரவி கிட்ட, அவன் டக்குன்னு கைய எடுத்துக்கிறான். He held out his front claw to Ravi. Ravi put out his hand to shake the crab's claw. But to his surprise and anger, the crab opened his pincers and nipped his hand so hard that the little boy yelped in pain. அதாவது அந்த இது என்ன பண்ணுதுன்னா, பின்சர்னா அதோட அந்த கடிக்கிற பகுதி இருக்கும் தெரியுங்களா, கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம ரவியோட காலை இப்படி டப்புன்னு பிடிச்சிடுது. எப்படி பிடிக்குது, இது டப்புன்னு இப்படி பிடிச்ச உடனே வழியில வந்து ரவி கத்த ஆரம்பிச்சான். பயந்து கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டான் ரவி. Here is my good cousin,
said the crab pleasantly, and to Ravi's horror, he saw a large sandy lobster crawling heavily out of the pool. Before the little boy could stop him, the lobster took his hand in his great pincer like claws and pinched it so hard that Ravi again yielded in pain. அதாவது நம்ம கிராபோட கசின் வந்து ஒரு லாம்ஸ்டர் வேற வருது, இந்த பூல்குள்ள இருந்து வெளியே வருது. வெளியே வந்து மெதுவா நம்ம ரவியை நோக்கி நடந்து, கிரவுலிங்னா அப்படியே தவழ்ந்துட்டே உருண்டுட்டே வருது தான் கிரவுலிங், கிரவுல் பண்ணிட்டே வருது. பயந்து போய் அவன் என்ன பண்றான், அந்த லாம்ஸ்டரை ஸ்டாப் பண்றதுக்குள்ள அது என்ன பண்ணுது, நம்ம ரவியோட கைய பிடிச்சிடுது, கைய பிடிச்சி கடிக்குது. இப்போவும் ரவிக்கு சரியான வலி. ஸ்டாப் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான் ரவி. ரொம்ப கத்தி அழறான். ஏன்னா ஆல்ரெடி அந்த கிராப் மேல வந்து பயம் வேற. கிராப் ஆல்ரெடி ஒரு பிஞ்ச் பண்ணிடுச்சு, இப்ப லாம்ஸ்டரும் ரவிய வந்து குத்திருச்சு. Then he stared at the pool in surprise, for out came sandy colored shrimps and prawns, more crabs and another large lobster, and they pricked Ravi till he was soon black and blue with their pinching. நிறைய வந்து shrimps அண்ட் வந்து ஷ்ரீம்ஸ் அண்ட் வந்து ப்ரான்ஸ், அப்புறம் திரும்ப பெரிய கிராப் லாம்ஸ்டர் எல்லாம் உள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு சிலது ரவியை குத்துது, ஒரு சிலது ரவியை பிடிச்சி கடிக்குது. Don't you like it? said all the creature in surprise. Why, we were told you would love to see us, because you were a champion pincher and pricker yourself. Come, join in the fun. நம்ம எல்லா கிரியேச்சர்ஸ்ங்களும், அதாவது கிராப்ஸ், லாம்ஸ்டர், ஷ்ரிம்ப்ஸ், ப்ரான்ஸ் வந்து எல்லாரும் வந்து நம்ம ரவியை பார்த்து கிண்டல் பண்றாங்க. என்னப்பா உனக்கு இது பிடிக்கலையா, நீ தான் வந்து எக்ஸ்பர்ட் ஆச்சே, குத்துறதுக்கும் கிள்றதுக்கும் நீ தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே, இப்ப என்ன எங்க கூட வா, ஜாயின் பண்ணிக்கோ, நீ தான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவியே இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பண்ணும் போது, இப்ப வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு ரவிய வம்பு கிழிக்கிறாங்க அந்த கிராப்ஸ் எல்லாம். Ravi leapt to his feet, crying loudly. His lunch rolled into the pool. And when the crabs and lobsters saw it, they ran to it and began to feast eagerly. அதாவது அவன் என்ன பண்ணிட்டான், காலை டக்குன்னு இழுத்துட்டான். லீப்ட்னா டக்குன்னு இழுத்துறது, கால் கையெல்லாம் உதறிட்டு டக்குன்னு லீப்ட், கை காலெல்லாம் டக்குன்னு உதறி விட்டுட்டு எகிரி குதிச்சு இந்த சைடு வந்துட்டான். வந்த உடனே பார்த்தா அவன் மடியில இருக்க லஞ்ச் பாக்ஸ் உருண்டு போய் அந்த பூல் கிட்ட விழுந்துருச்சு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்த உடனே இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் இவனோட லஞ்சை சாப்பிட ஈகரா போயிட்டாங்க. Ravi saw that they had forgotten him for a time, and he turned and ran for his life, tears streaming down his cheek. அவன் பார்த்தான், லஞ்சை பார்த்த உடனே எல்லா கிரியேச்சர்ஸும் அந்த சைடு போனதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதுன்னு, இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு தன்னை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிச்சுட்டான். ஓடி போயிட்டு ஒரு இடத்துல டயர்டா உட்காந்து யோசிக்கும் போது அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருக்கு. They only did to me what I keep doing to the other children. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நான் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தனோ அதை எனக்கு திருப்பி பண்ணாங்க. அந்த நண்டு, அந்த பிரான்ஸ், அந்த ஸ்ட்ரீம்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரவி என்ன அடுத்த குழந்தைங்களுக்கு பண்ணானோ அதே தான் ரவிக்கு திருப்பி கொடுத்தாங்கன்றதை அவன் ரியலைஸ் பண்றான். He thought, but how it hurts and how I hate those crabs and lobsters. I suppose that other children hate me too. Well, I jolly well shall not pinch or prick anymore. அதாவது அவன் என்ன சொல்றான், நான் அந்த லாப்ஸ்டர்ஸையும் கிராப்ஸையும் எவ்வளோ வெறுக்கிறனோ அந்த மாதிரி தானே என் ஃப்ரெண்ட்ஸும் என்னோட ஆக்டிவிட்டிஸ்னால என்னை வெறுப்பாங்க. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமே நான் கண்டிப்பா யாரையும் கிள்றதோ குத்துறதோ செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்து டிசைட் பண்ணிட்டான்.
இந்த ஸ்டோரியை நமக்காக கொடுத்தது வந்து எனிட் பிளைட்டன். யார் அது? எனிட் பிளைட்டன். இவர் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் என்ன கொடுத்திருக்காருன்னா நெவர் புலி அதர்ஸ், நெவர் புலி அதர்ஸ். இந்த ரைட்டர் வந்து சில்ட்ரன் ஸ்டோரிஸ் எல்லாம் மேக் பண்றதுல ரொம்ப பாப்புலரான ரைட்டர் எனிட் பிளைட்டன். ஓகேவா? இந்த ஸ்டோரியை நான் வந்து சுருக்கமா சொல்றேன் உங்களுக்காக. ரவின்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனோட வேலை, அதாவது அவனோட ஹாபி பாத்தீங்கன்னா, அவன் ஃபன்னுக்காகவும் அவனோட ஹாபிக்காகவும் கூட படிக்கிற எல்லா குழந்தைங்களையும் கில்றது, பின்னு வச்சு குத்துறதுன்னு இப்படியே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தான். மற்ற குழந்தைங்களையும் ரவியை வந்து கில்றதுக்காக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ரவியோட பிஞ்சிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹார்டா இருக்கும். அது ரொம்ப வலிக்கும். இவங்களால ரவி கூட போட்டி போடவே முடியாது. மேம் கிட்ட போயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா சேம் கம்ப்ளைண்ட்டை திரும்ப திரும்ப சொன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பசங்களால கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது. அவன் கொடுக்குற பெயினையும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல ஒரு நாள் வந்து பிக்னிக் கூட்டிட்டு போறாங்க. அது சீசைட் பிக்னிக், பீச்சுக்கு கூட்டு போறாங்க. அந்த நேரத்துல வந்து எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட அந்த பிக்னிக் போறாங்க. அந்த ட்ரெயின்ல வந்து பிக்னிக் போற ட்ரெயின்ல ஏறும்போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்டோட ட்ரெயின்ல போறாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க என்ன பாப்போம், எப்படி விளையாடுவோம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. ஆனா ரவி பக்கத்துல போய் யாருமே உட்காரல. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ரவி பக்கத்துல உட்கார்ந்தா கில்லும் பின்னுல வச்சு குத்துறதும் தான் ரவி செய்வான். இதனால் அங்க போய் இறங்கியாச்சு. சீசைட்ல போய் ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறங்கியாச்சு. சீசைட்ல போய் இறங்கின உடனே எல்லாரும் பயங்கரமா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்டோட கத்திக்கிட்டே ஃபன்னா ஓடுறாங்க. அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் செயினா ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு செயின் மாதிரி நின்னுட்டு ஒரே டைம்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ரவி கையை மட்டும் யாருமே பிடிக்கவே இல்லை. இதனால கோவப்பட்ட ரவி என்ன பண்றான், லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல கொஞ்சமா தண்ணி தேங்கி இருக்கு. அது பக்கத்துல நிறைய ராக்ஸ், பாறைகள்லாம் இருக்கு. அங்க போய் உட்காந்துக்கிறான். அங்க போய் உட்காந்துட்டு லஞ்ச் பாக்ஸை திறந்து பாக்குறான். ஒரு நல்ல லஞ்ச் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸ் இருக்கு, ஜாம் பிரெட், பட்டர் பிரெட், ஜிஞ்சர் கேக்கு, சாக்லேட்டுன்னு எல்லாம் இருக்கு. யாருக்கும் இதை கொடுக்க கூடாது, நம்ம மட்டும் சாப்பிடணும்னு டிசைட் பண்ணிட்டு ரவி சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு சத்தம் கேக்குது, ஹாய் ரவி அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுக்கிட்டே வருது. என்னடா பார்த்தா ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப வியர்டா கேக்குது. கேட்கும் போது அந்த வாய்ஸ் வர திசையை நோக்கி திரும்பி பார்த்தா இந்த ஸ்டாக்ஸ், காஞ்ச இலை, தலை அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ள இருந்து 2 கண்ணு எட்டி பாக்குது. அந்த கண்ணு எட்டி பார்த்தா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து ரவி பாக்குறான். அதான் வந்து ஒரு கிராப், ஒரு பெரிய கிராப் ஒண்ணு வெளியே வருது. அது ரவி வந்து அந்த கிராபை பார்த்துக்கிட்டே இருக்கான். கிராபை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அது என்ன பண்ணுது, ரவியோட காலை டப்புன்னு பிடிச்சிடுது. ரவிக்கு பயம் வந்துடுது. அழ ஆரம்பிச்சிடுறான் வழியில. திரும்பி பார்த்தா இன்னொரு லாம்ஸ்டர் உள்ள இருந்து வருது. லாம்ஸ்டரை வந்து கிராப் சொல்லுது என்னோட கசின் தான் அதுன்னு. அந்த லாம்ஸ்டர் என்ன பண்ணுது, ரவியோட கையை பிடிச்சிடுது. அவன் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். என்னடா இது, எனக்கு வலிக்குதே, இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஒன்னொன்னா மேல வருது. நிறைய ஷ்ரிம்ஸ், பிரான் வருது, கிராப் வருது, லாப்ஸ்டர் வருது, பெரிய பெரிய லாப்ஸ்டர்ஸ் வருது, ஷ்ரிம்ஸ் நிறைய வருது. இதனால ரவி பயப்படுறான். இதுங்க ஒன்னொன்னும் ரவியை குத்தவும் கில்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ரவியால வலி தாங்க முடியல, அழ ஆரம்பிக்கிறான். திடீர்னு எல்லாரும் சொல்றாங்க, வா ரவி, உன்னை பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா நீயும் எங்களை மாதிரிதான் அடுத்தவங்களை கிள்ளிட்டு அடுத்தவங்களை குத்திட்டு நீ அதுல சந்தோஷப்படுவதானே. நானும் உங்க ஃப்ரெண்டு தான், நானும் இப்படிதான் செய்வோம், நாங்களும் எங்களோட நீயும் ஜாயின் பண்ணிக்கோன்னு ரவியை வம்புக்கு இழுக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், திடீர்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எகிரி குதிச்சு ஒரு இடத்துல ஓடி போயிடுறான். அந்த நேரத்துல அவன் மடியில வச்சிருந்த லஞ்ச் பாக்ஸ் கீழே விழுந்துடுது. மத்த எல்லா கிரியேச்சர்ஸும் அந்த லஞ்ச் பாக்ஸ்ல சிந்திருக்க அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்கு போயிடுறாங்க. ரவி ஓடி வந்துடுறான். அங்க இருந்து ஓடி வந்து கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பாக்குறான். நான் என்ன செஞ்சனோ மத்தவங்களுக்கு அதை தான் இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு செஞ்சுட்டு போகுது. நான் எப்படி கிள்ளனோ குத்துனனோ அதே மாதிரி மத்தவங்களும் கிள்ளி குத்தி என்ன இது பண்ணாங்க. எனக்கு எவ்வளவு கோவம் வருது, நான் எவ்வளவு அவங்கள வெறுக்கிறேனோ, எவ்வளவு அவங்க மேல வருத்தப்படுறேனோ அதே மாதிரிதான் என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன வெறுத்திருப்பாங்க, எனக்காக வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு ரவி ரொம்ப ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனும் எடுக்கிறான்.
இது மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நெவர் புல்லி அதர்ஸ். ஆக்சுவலி எனக்கு இது வந்து பர்சனலாகவே கனெக்டடான ஸ்டோரி. ஏன்னா நான் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் கில்லுவாங்க. ஏதாவது ரொம்ப டீச்சர்ஸ் திட்டாங்க இல்லை மார்க்ஸ் எதிர்பார்த்தபடி வரலன்னா பக்கத்தில் இருக்க எண்ணெய் பிடிச்சி நல்லா பிச் பண்ணி விடுவாங்க. அது ரொம்ப வலிக்கும். அங்கங்கே பிளாக்காக இருக்கும். அந்த கில்ன இடத்துல வந்து பிளட்டு கிளாட் ஆகிட்டு பிளாக்காக இருக்கும். நான் நிறைய வாட்டி சண்டை போடுவேன். ஆனால் அவங்க ரொம்ப குட் ஃப்ரெண்ட். அந்த பெயினை நம்மளால பேர் பண்ணிக்க முடியாது. அவங்க எக்ஸைட்மெண்ட்டை அந்த பெயின்ல நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஆனால் அதை நம்மளால பேர் பண்ணிக்கவே முடியாது. அப்புறம் நாங்கள் திட்டிட்டு நான் பேசாமலே ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை செய்யறத மாத்திக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் சொல்றேன், குழந்தைங்களை வந்து நீங்க ஜாலிக்காக ஃபன்காக பண்ணாலும் அந்த பெயினை பக்கத்துல இருக்கவங்க வந்து பேர் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க எப்பவுமே மற்றவங்களோட விளையாடும் போது ஆம்லெஸ்ஸா விளையாடுங்க, சந்தோஷமா விளையாடுங்க. ஓகே, லுக் பேக் எக்ஸசைஸ் போலாம். Pick the correct answer in each. What did Ravi love to do the most? Prick, pinch. Both A and B. Both A and B தான். பிங்க்கும் பண்ணுவான், பிரிஞ்சும் பண்ணுவான். பிரிக்கும் பண்ணுவான், பிஞ்சும் பண்ணுவான். How did the children treat Ravi at the seaside? They did not go near Ravi and stayed away as a group. They raised hand in hand but nobody took Ravi's hand. Both ரெண்டுமே பண்ணாங்க. So both A and B தான். B-க்கும் செகண்ட்க்கும் ஆன்சர். Ravi did not want to offer his lunch to anyone because he wanted to eat it all by himself. அவனுக்கு யாருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை. அவனே எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட்டுட்டான். ஒரு நிமிஷம் வீடியோ நிறுத்துறேன். நீங்க பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணாதவங்க எல்லாம் பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், read and answer. Write T for true. Okay, true or false statement. Ravi was a kind boy. False. The monster crab's eyes were on the end of the short stalks. True. The crab had pincer like claws. True. Ravi enjoyed as a champion pincher and pricked and joined the fun with the creatures. False. அவன் வந்து பிஞ்சர் தான். அப்படி இருந்தாலும் அவன் அந்த கிரியேச்சர் அவன் கூட இருக்கும் போது அவன் என்ஜாய் பண்ணல, வழியில துடிச்சிட்டு ஓடி வந்துட்டான். So false. Ravi realized his mistake and promised not to pinch or prick anyone. True. நோட் பண்ணிக்கிட்டீங்களா குழந்தைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, the little boy yelped in pain. Which word can replace yelped here? Cried. helpedனா cried. ஓகே, helpedனா cried. காலம் A, காலம் B. இதுக்கு சரியான விஷயங்களை நம்ம ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். My brother has hurt his knee. Put some medicine and tie a bandage. I am very hungry. Eat some fruits. I am not feeling well. Go to a doctor. Ritu has not scored good marks in the test. Study hard for the next test. It is raining heavily. Take an umbrella with you. I want to buy a new toy. Save your pocket money. பாத்துக்கோங்க. 6 3 4 5 2 1. ஓகே, ஓகேவா? ஓகே குட்டீஸ், இதெல்லாம் வந்து கிளாஸ் பிராக்டிஸ் மேம் வச்சு தான் நம்ம கிளாஸ்ல வந்து மேம் சொல்லும் போது தான் அதை வந்து இன்ஸ்டன்டா நம்ம பண்ண முடியும். மேட்ச் த adjective in a column A with their opposite in a column B. Opposites வந்து நம்ம நோட் பண்ணோம். young, old, bright, dull, heavy, light, hard, soft, kind, cruel. Okay, young, old, bright, dull, heavy, light, hard, soft, kind, cruel. Okay, நோட் பண்ணிக்கிட்டீங்களா குட்டீஸ்? அடுத்து பாத்தீங்கன்னா, choose the appropriate adjectives from the bird and fill in the blanks. இந்த birdல இருக்க word எல்லாம் adjectives, birdல இருக்க இந்த adjective words எல்லாம் நம்ம fill பண்ணோம். As blue as the sky, as light as a feather, as cold as rice, ice, as cold as ice, as hard as a rock. Okay, as hard as a rock. Okay குட்டீஸ், நான் ஒரு நிமிஷம் நிறுத்துறேன். நீங்க வந்து நோட் பண்ணாதவங்க பொறுமையா பார்த்து கூட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
இந்த வீடியோட ரைட் சைட் கார்னர்ல சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டி.